விளாத்திக்குளம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக மாமனாரை டிப்பர் லாரியை ஏற்றி கொலை செய்த மருமகன் உட்பட 3 பேரை எட்டயபுரம் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விநாயகா நகரைச் சேர்ந்த ராமசாமி பாண்டியன் என்பவரின் மகன் ஆர்.கே. துரைபாண்டியன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். கடந்த 2ஆம் தேதி மாலை 6 மணியளவில் துரைபாண்டியன் விளாத்திக்குளம் எட்டயபுரம் பகுதியில் பணிகளை முடித்துவிட்டு கோவில்பட்டிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எட்டயபுரம் குமாரகிரி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். இது தொடர்பாக எட்டயபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினர். விபத்து நிகழ்ந்த நேரத்தில் அந்த வழியாக சென்ற ஒரு டிப்பர் லாரியை கண்டுபிடித்தனர். அந்த லாரியின் உரிமையாளரான எட்டயபுரம் அருகே தோல்மலைப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது லாரியை கயத்தார் அருகே பன்னீர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவராம் என்பவர் ஓட்டிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சிவராமை தேடி பன்னீர்குளத்துக்கு போலீசார் சென்றனர். அங்கு சிவராம் வீட்டருகே இரத்தக்கரைகளுடன் டிப்பர் லாரி நிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் மது போதையில் இருந்த சிவராமை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் உயிரிழந்த துரைபாண்டியனின் சொந்த மருமகனான உதயகுமார் ராஜா என்பவர் போட்டுக் கொடுத்த சதி திட்டத்தின்படி டிப்பர் லாரியை ஏற்றி ஆர்.கே. துரைபாண்டியனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து உதயகுமார் ராஜாவை சுற்றி வளைத்த போலீசார் அவரை கைது செய்து துருவி விசாரணை நடத்தினர். அப்போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. மாமனார் ஆர்.கே. துரைபாண்டியன் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் அவருக்கு பல பெரிய புள்ளிகளிடம் தொடர்பு இருந்துள்ளது. கோடிக்கணக்கில் பிசினஸும் செய்து வந்துள்ளார். அந்த பண விவரங்களை கேட்டபோது மருமகனுக்கும் மாமனாருக்கும் தகராறு வந்துள்ளது. இதன் காரணமாக மருமகன் உதயகுமார் ராஜா தனது நண்பர்கள் உதவியுடன் பைக்கில் சென்ற மாமனாரை டிப்பர் லாரி ஏற்றி தீர்த்து கட்டியுள்ளார். தொடர்ந்து மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.